Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ண பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. மினிமம் சேலரி 15,000 58,000 வரைக்கும் இருக்கும். ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். இந்தியன் ரயில்வேஸில் நிறைய டிவிஷன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே டிவிஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா Feb 10 அப்ளை பண்ணணுங்க. எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10th மார்க். ஏன்னா இப்போ ஐடிஐ முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ 10th முடிச்சுட்டு ஐடிஐ பண்ணியிருப்பாங்க. சில பேர் 12th முடிச்சு பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை 12th முடிச்சிருந்தாங்க அப்படின்னா 12th மார்க் கன்சிடர் பண்ணுவாங்க. 12th இல்லை அப்படின்னா 10th மார்க்கும் ப்ளஸ் ஐடிஐயில் அவங்களுடைய மார்க்ஸ் எவ்வளோ எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதை வச்சு மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதில் டாப் கேண்டிடேட்ஸை வரீங்களா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூவும் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ஃபர்தராக வரக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன்ஸும் நம்ம அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ்க்கு கீழே என்னென்ன டிவிஷனில் வேகன்சி இருக்குது, அதாவது டிவிஷனல் ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸ் ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பிகானர், அஜ்மர், பிடிசி கேரேஜ் ஒர்க் ஷாப்ஸ் மாதிரி என்னென்ன டிவிஷனில் வேகன்சிஸ் இருக்குது, இதில் நம்ம ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஆர்எம் ஆஃபீஸ், ரயில்வே மேனேஜர் ஆஃபீஸ் அஜ்மரில் என்னென்ன போஸ்ட்டு, அதுக்கு எவ்வளோ வேகன்சி, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் எவ்வளோ, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கோச்சிங், எலக்ட்ரிக்கல் பவர், எலக்ட்ரிக்கல் டிஆர்டி, கார்பெண்டர், பெயிண்டர், மேசன், பைப் ஃபிட்டர், கார்பெண்டர், டீசல் மெக்கானிக். ஸோ இது முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். அதில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, டோட்டலாக 402 இருக்குது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இந்த அஜ்மர் ஆஃபீஸில் மட்டும் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க அந்த ரெலவென்ட் ட்ரேட். இப்போ ஃபிட்டர்னா அவங்க ஃபிட்டரில் ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். கார்பெண்டரில் ஃபிட்டர் ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் ஐடிஐ ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. இது அஜ்மர் ஆஃபீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பிகானர் ஆஃபீஸ். இதுவும் அதே மாதிரி தான், எலக்ட்ரீஷியன், கோச்சிங், டிஆர்டி, வெல்டர். ஸோ இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது. யார் ஐடிஐ முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா 424 வேகன்சி இருக்குங்க. ஜெய்ப்பூர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அங்கே 488 வேகன்சிஸ் இருக்குது. ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க எல்லோரும் அப்ளை பண்ணலாம். ஜோத்பூர் ஆஃபீஸில் 67 வேகன்சிஸ் இருக்குது. அஜ்மரில் இங்கே ஒரு 88 வேகன்சிஸ். இது எலக்ட்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஸ்பெஷலாக, அதாவது நீங்கள் EEE, ECEயில் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறீங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாங்க. இதில் 25 வேகன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்ஸும் இருக்குது. அஜ்மர் பிடிசி லோகோ ஆஃபீஸில் 56 வேகன்சிஸ் இருக்குது. பிகானர் ஆஃபீஸில் 29 வேகன்சிஸ் இருக்குது. ஜோத்பூர் கேரேஜ் ஒர்க் ஷாப்பில் 67 வேகன்சிஸ் இருக்குது. பார்த்தீங்களா, வந்து கம்ப்ளீட்டாக 10th முடிச்சு நம்ம வந்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லா சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வச்சுருக்கீங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நான் இப்போ தான் ஃபைனல் இயர் டிப்ளமோ எக்ஸாம் எழுதியிருக்கேன், ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா ரிசல்ட் வரல, சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறவங்க யாரும் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி 24 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க. அப்பர் ஏஜ் லிமிட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸ் இருக்குது. OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ் இருக்குங்க. PWD கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் இருக்குது. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதான் 10th முடிச்சு 50% மார்க் இருக்கணும். ப்ளஸ் ஐடிஐயில் நான் ட்ரேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 100 rupees பே பண்ணுவாங்க. SC/ST கேண்டிடேட்ஸ், PWD கேண்டிடேட்ஸ், உமன் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நிறைய டிவிஷன் இருந்துச்சு. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேக்கு கீழே என்னென்ன டிவிஷன், அதில் என்னென்ன ஆஃபீஸில் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, என்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு யூனிட் தாங்க சூஸ் பண்ண முடியும். இப்போ மேலே கிட்டத்தட்ட ஒரு 6-7 யூனிட் பக்கம் பார்த்தோம். அந்த ஒவ்வொரு யூனிட்லையும் என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சிங்கிறது பார்த்தோம். ஸோ அதில் நம்ம வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிளோ அதில் ஏதோ ஒன்றுக்கு மட்டும் தாங்க நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஐடிஐ டிப்ளமோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதுவும் எந்த ஒரு எக்ஸாமும் இல்லாமல் இன்டர்வியூவும் கிடையாமல் ஜஸ்ட் நம்மளோட ஐடிஐ டிப்ளமோ மார்க்ஸ் வச்சு மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுக்க போகிறாங்க. ஸோ வில்லிங் இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகே வித் ஜிகே.